இந்த வீடியோவில் நம்ம வந்து சிபிஐ பயாஸ் நம்மளுக்கு வந்து எப்படி போகலாங்கிறது நம்ம ஜியூ அதுக்கப்புறம் வந்து யூரோ யூஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து கோல்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்க பேர் வந்து ஜிபிபியூஎஸ்டி. ஸோ ஜிபிபியூஎஸ்டியில் வந்து பயாஸ் என்ன அப்படின்னா, பயாஸ் வந்து ஒரு ஆள் வந்து பை சைடு தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோ வந்து பையில் தான் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோ நம்மளுக்கு வந்து பையில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ஒரு 4 ஹவரோட ஒரு லிக்விடிட்டி வாய்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன நடக்கலாம் ஜியூவில் அப்படின்னா, நியூஸ் டைம் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செல் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த செல் வந்து ஒரு ஃபர்தர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்காக நம்மளுக்கு வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு எஸ்எம்டி நம்மளுக்கு வந்து எப்பயுமே கிரியேட் பண்ணும். நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த நியூஸ் டைம்லாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேஸில் கரெக்டாக அந்த நியூஸ் டைம் தான் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்எம்டியோட டைவர்ஜென்ஸ் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செல் நடக்கும். ஜியூலையும் செல்லு, அதே மாதிரி யூரோலையும் செல்லு. ஸோ யூரோவில் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, அதாவது எஃப்இஜி ஃபில் ஆகிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜி, அதே மாதிரி ஜியூவில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி கரெக்டாக நம்மளுக்கு இந்த லோ வந்து எடுக்கணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த லோ எடுக்கும். ஸோ இந்த 2 லோவில் வந்து ஏதோ லோ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து எடுக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் நல்ல ஒரு புஷ் நம்மளுக்கு வந்து மேலே இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஓவரால் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னென்னா பையில் தான். ஆனால் வந்து நியூஸ் டைம் அப்போ நம்மளுக்கு வந்து விப்ஸை நடக்கலாம். அதாவது சீக்கன் டிஸ்ட்ராய் மாதிரி, அதாவது ஒரு செல் சைடு எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி வந்து பை சைடு நோக்கி போகலாம். அதே மாதிரி கோல்டுலேயே வந்து சேம். கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கும் இப்போ. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போது பைக்கான செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் வந்து நிறைய பேர்த்தோட சைக்காலஜி வந்து செல்லுக்காக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அதை புஷ் பண்ணுறதுக்கு வேண்டி மார்க்கெட் வந்து ஒரு செல் என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு டீப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு போகும். அதாவது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும். நல்ல ஒரு எஃப்இஜி கிட்டயோ நல்ல ஒரு பிளாக் கிட்டயோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் நம்மளுக்கு வந்து மேலே போகலாம் ஆல் டைம் ஹை கிட்ட. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஓவராலாகவே ஒரு பேட் ட்ராப்பில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே அந்த ஒரு இனிஷியல் மூவ் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கீழே வந்துட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு எஃப்இஜி இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்சால்டேஷன் இப்போ இந்த ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கன்சால்டேஷன் அப்படியே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ இல்லை. எப்படின்னா கன்சால்டேஷன் எக்ஸ்பேன்ஷன் நம்மளுக்கு வந்து கீழே நடக்கலை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் நம்மளுக்கு வந்து எங்கே போகும்னா மேலே போகும். ஸோ அந்த சினாரியோ வந்து இப்போ இல்லாதனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஜஸ்ட் அந்த எஃப்இஜி மட்டும் ரீபேலன்ஸ் பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு பைக்கான செட்டப் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இனிஷியல் செல் மூவ் வந்து அது ஒரு ட்ராப். அதே மாதிரி வந்து ஓவரால் வந்து இந்த ஒரு நியூஸோட முடிவில், அதாவது இந்த டேயோட முடிவில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு பீக்கில் இருக்கும். ஒரு நியூ ஹை ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது திருப்பி வந்து அந்த ஒரு வாரோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறனால ஸோ நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து இன்னொரு ஆல் டைம் ஹை வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு செல்லுக்கான செட்டப் நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்குமே கோல்டு பை தான். ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு பிஓஜே செட்டப் ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே இருக்குது. அதனால் அங்கேருந்து நான் வந்து செல் செட்டப் நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி வந்து போகாதீங்க. ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டல் நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வார் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு சினாரியோனால நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதாவது ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்கவுண்ட் இஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பைக்கான செட்டப் மட்டுமே பாருங்கள். ஸோ செல் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செல் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங்காக கூட எடுக்கலாம். பட் வந்து ஸ்கேல்பிங் என்ட்ரியும் கூட நம்மளுக்கு வந்து இப்போது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து வெறும் பைக்கான செட்டப் மட்டுமே பாருங்கள். ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, கன்சால்டேஷன் எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கு. அப்படியே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிவர்சல் வராது. நல்லா அப்படி வந்து ஒரு ட்ராப் தராது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எஃப்இஜி
அப்படி இல்லைனா நம்மளுக்கு இந்த எஃப்இஜியில் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவர்சல். ஸோ இந்த எஃப்இஜியில் வந்து ஒரு ரிவர்சல் ஆகினாலும் கூட கன்ஃபார்மாக இந்த எஃப்இஜியில் வந்து ரிவர்சல் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஒரு 2 ஹவரோட ஒரு எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜியில் வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து டேப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஒரு 0.5% ரிஸ்க் எடுக்கிற அந்த இடத்துல வந்து 1% வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நார்மலாக ஒரு 0.25% வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய லோஸ்லாம் வந்து எடுத்தது அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த லெவல், அதாவது இந்த ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, அதாவது ஓவராலாக இந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி 2 ஹவரோட எஃப்இஜி கிட்டலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1% எடுக்கலாம். ஏன்னா இந்த லெவல் இப்போ வந்து டேப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த ரிவர்சல் எல்லாமே கரெக்டாக 2500 கிட்ட வந்து மார்க்கெட் கன்ஃபார்மாக போயிடும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நல்ல ஒரு சீப்பர் ப்ரைஸ் டு பை. ஓகேவா? ஸோ இந்த ஆரஞ்சு பாக்ஸ், அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பாக்ஸ் எஃப்இஜிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சீப்பர் ப்ரைஸ் டு பை. ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.